மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவென்ச்சர் லட்சுமி, டிராவென்ச்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவென்ச்சர் செரேன். சார் வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். போன வாரம் நம்ம பண்ணல, பங்க் அடிச்சிட்டீங்க. இல்லை சார், பர்சனல் காரணத்துக்காக ஊருக்கு போய் பண்ண முடியல. நேயர்கள் கிட்ட நம்ம அடுத்த வாரமா நம்ம சிறப்பாக பண்ணலாம்னு சொல்லி பேசியிருந்தோம். நிறைய கேள்விகள் வந்திருக்கு சார். அதுல மிக முக்கியமான கேள்வி உங்களுடைய ஃபேவரட் கேள்வி. கார்த்தி, இது லாஸ்ட் அனுப்பிச்சிருக்கீங்க, அதை முதல்ல கேளுங்க. அதனால அதை ஃபர்ஸ்டா கேட்கிறேன். நிஃப்டி அதிகரித்திருக்கிறது, ஆனால் போர்ட்போலியோ அதிகரிக்கவில்லையே, சந்தை செயற்கையாக இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, நிஃப்டிக்கும் உங்க போர்ட்போலியோக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அந்த வண்ணமாக தான் அந்த ஏற்ற இறக்கங்கள் நமக்கு இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்ம நிஃப்டியில் இருக்கிற அதே பங்குகள் நம்ம வைத்திருந்தோம்னா நிஃப்டி என்ன மூவ்மெண்ட் தருதோ, என்ன ரிட்டர்ன்ஸ் தருதோ அதே நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியும். கரெக்ட் தானே? மிரராக இருக்கும். பட் நம்மகிட்ட இருக்கிற பங்கு வந்து நிஃப்டியில் இருக்காது. நிறைய பேர் வந்து அதை வாங்கவும் மாட்டாங்க, ஏன்னா விலை கூடுதலாக இருக்குது, இது எப்படி நான் வாங்குறது அப்படின்னு. ஸோ நிஃப்டியில் இல்லாத பங்குகள், நிஃப்டியில் இருக்கிறது 50 பங்குகள் தான். பட் 4500 பங்குகள் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த 4500 நீங்கள் ஒரு பங்கை வைத்து இந்த 50 விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நிஃப்டி ஒரு சைடு போகும், உங்கள் போர்ட்ஃபோலியோ வேறு மாதிரி இருக்கும். யூ ஆர் நாட் மிரரிங் த இண்டெக்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வருகின்ற பிரச்சனை தான். நம்ம சந்தையின் போக்கை பார்க்கும்போது நிஃப்டியை பார்க்கணும். ஏற்ற சந்திச்சிருக்கு, சரிவை சந்திச்சிருக்கு, எக்ஸெட்ரா. பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து அது அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நான் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தனிப்பட்ட முறையில் அந்த ஸ்டாக்கோடைய ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ் தான் அந்த ஸ்டாக்கோடைய விலை ஏற்றமும் விலை இறக்கமும் இருக்கும். அதனால மார்க்கெட் ஆப்ரேட்டடா இல்லையான்றது கிடையாது. நம்ம பங்குகள் நம்மகிட்ட இருக்கு, அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பங்குகள் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனாக இருந்தால் அதே ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்யுங்க, அதே ரிட்டர்ன் இங்கே கிடைக்கும். ஏன்னா ட்ராக்கிங் எரர் வெரி வெரி நெக்லிஜிபிள். 0.01 0.03 அப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே என்ன, இப்போ 12% ரிட்டர்ன் இண்டெக்ஸில் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11.8 11.9 ரிட்டர்ன். -2% ரிட்டர்ன்னா இதுவும் ஒரு -2.3% எக்ஸாக்டாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இட் இஸ் நாட் தட் இது ஆப்ரேட் பண்ணுறாங்க அதனால அங்கே ஏதோ நடக்குது நமக்கு ஏதோ நடக்குதுன்றது கிடையாது. ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதே மிரர் இமேஜ் பண்ணிட்டீங்கன்னா சேம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சூப்பர் சார். சார், இப்போ என்னுடைய ஃபேவரட் கேள்வி கேட்குறேன் சார். நாங்கள் பங்குகளில் முதல் தலைமுறை முதலீட்டாளர்கள். பங்குகளை எப்படி நம் குடும்பத்தினருக்கு புரிய வைப்பது என்பது ஒரு வகையை புரியல, அதாவது என் குடும்பத்துக்கு என் ஒய்ஃப் தெரியல அப்படின்றாரு. உங்ககிட்டயும் கேட்டிருக்காரு. சார், நீங்க எப்படி சார் உங்க ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க சார்? இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி. அதாவது இன்வெஸ்டர் மீட்ல கேட்பாங்க, இந்த மாதிரி செஷன்ல கேட்க மாட்டாங்க, பட் இன்வெஸ்டர் மீட்ல வந்து கேட்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, வீட்டில் வந்து ஃபைனான்ஸ் பத்தி பேசுறது வந்து இந்த ஓல்டர் ஜென்ரேஷன், நமக்கு முன்பதான இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அது பொதுவாக ஃபைனான்ஸ் வந்து வீட்டில் பப்ளிக்காக பேச மாட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன் தே திங்க் இட் இஸ் டேபு. அது வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு, அது ப்ரைவேட்டாக வச்சுக்கணும், என்னோட ஃபைனான்ஸ் எனக்கு தான் தெரியணும், இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபு கூட தெரியாதுன்ற நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். ஒரு காலத்தில் ட்ரேடிங் எல்லாம் கூட அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அது ஆபத்து இல்லையா சார்? எல்லாமே ஆபத்து தான். சொன்னாலும் ஆபத்து தான், சொல்லாமல் இருந்தாலும் ஆபத்து தான். அதை புரிய வைக்கணுன்றது தான் வித்தியாசம். சரி சார், ரைட். ஸோ இது வந்து சொல்லாமல் செய்யக்கூடிய இந்த ஸ்டாக் ட்ரேடிங் ஒரு காலத்தில், இப்போ இல்லை, அந்த காலத்தில் வந்து வீட்டில் கான்ட்ராக்ட் நோட் அனுப்பாதீங்க, அந்த கான்ட்ராக்ட் நோட்டு நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு காலத்தில், ஐ எம் டாக்கிங் 15-20 இயர்ஸ் ஆகும், வீட்டில் தெரியக்கூடாது, என் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு டேபுவான்னு நினச்சவங்க நிறைய பேர். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சஸ் வந்து நம்ம 2 விதமாக ஸ்ட்ரக்சர் பண்ணோம் வீட்டில். ஒன்று, அதாவது 2 தலைப்பின் கீழே, ஒன்று வந்து சேவிங், இன்னொன்று ஸ்பெண்டிங். சேவிங்கில் இல்லாத எல்லாமே ஸ்பெண்டிங் தான். நீங்கள் வீட்டில் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போய் ஒரு டின்னர் சாப்பிட்றீங்க, ஒரு ஹாலிடே போகிறீங்க, ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் இஸ் அ ஸ்பெண்டிங். ட்ராவல் பண்ணுறீங்க, ஸ்பெண்டிங் இல்லையா? ஸ்கூலுக்கு படிப்புக்கு போகிறோம், அது இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணாலும் அது ஸ்பெண்டிங் தான். சேவிங் என்ன வருது, நம்ம எதுக்கும் செலவு பண்ணாமல் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய தொகை வந்து சேவிங் இருக்குது. ஸோ இதுக்கீழே தான் எல்லாமே, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து இதுக்கு கீழே தான் வரும். மீது எல்லாமே இருக்கிறது ஸ்பெண்டிங் தான். ஸோ ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங் என்ற தலைப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து இது எடுத்த உடனே எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் ஒரு அஃபினிட்டி வரணும், ஒரு இஷ்டம் வரணுன்றதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நாட் எவ்ரிபடி கேன் ரிலேட் டு ஸ்டாக்ஸ். ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய வளர்ந்த முறை வந்து என்னென்னா, ஸ்டாக்ஸ் வந்து ரிஸ்கி, அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க இருப்பா. ஸ்டாக்கில் போடவே கூடாது, இது வந்து ஹைலி ரிஸ்கி, போட்டா பணம் நாசமாயிடும், போயிடும், இந்த மாதிரி எண்ணத்தோட வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் கூட இருக்காங்க. ஸோ அப்படி எடுத்த உடனே இதோ பாரு, நான் இன்னிலேருந்து உனக்கு கிளாஸ் நடத்துகிறேன், உட்காந்து கேளு அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ரீச். இதுக்கு என்ன பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய லாபத்தில்
அவங்களுடைய ஒரு 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 பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஆனிவர்சரிக்கோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வுக்கோ அந்த வர லாபத்திலேருந்து நீங்கள் ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்து அதை சொல்லும் பொழுது, ஓகே, இது வந்து நான் வந்து என்னோட சம்பளத்திலேருந்து நான் எடுக்கல, பட் ஸ்டாக்ல போட்ட லாபத்திலேருந்து வந்தக்கூடிய இந்த லாபத்தில் உனக்கு இந்த இயரிங் செட் வாங்குற, இல்லை ஒரு பேங்கிள் வாங்குற, ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குற, இல்லை போட்டவர் ஃபேமிலி. இதே போல் பிள்ளைங்களுக்கும் செய்யலாம். அந்த பிள்ளை வந்து எடுத்த உடனே அவன் வந்து 5வது படிக்கும்போது நீ ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சு கரெக்டாக இன்னிலேருந்து கிளாஸ் அப்படின்னா டியூஷன் கிளாஸ்லாம் அனுப்ப முடியாது. இட் கம்ஸ் அப்படியே. நம்ம எப்படி லாங்குவேஜஸ், வீட்டில் கல்ச்சர், பிஹேவியரல் பேட்டர்ன் எப்படி நம்மளை கண்டு நம்ம இப்போ குழந்தைங்க வந்து நம்மளை கண்டு ஒரு மாடலாக வச்சு கற்றுக்குறாங்களோ அதே போல் தான் ஸ்டாக்ஸுமே. ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸாமில் நல்லபடியாக செய்கிறாங்க, ஒரு டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்குறாங்கன்னா நீங்கள் ஒன்று ஸ்டாக் அவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிறந்த உடனே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட், ஓகே, அதுக்கு நீங்கள் மேஜராக இருக்கணும். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் மேஜரானதான் திறக்க முடியும். சரி. ஸோ சேவிங்ஸ் வந்து அந்த வயசுலேருந்து நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கறது ஒன்று. ஏன்னா சில கிஃப்ட் வந்து கிஃப்டாக தான் கொடுக்கணும். இப்போ கிரிக்கெட் பேட் கொடுக்கறது கிஃப்ட் தான். அதுக்கு வந்து நான் ஸ்டாக்காக போடுறேன் நீ அப்புறம் பேட் வாங்கணும்னா வேலைக்காது. சிலதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும், பட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. ஒன்ஸ் அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது பெரிய அளவில் நான் வந்து இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நான் இவ்வளோ கொடுக்குறேன். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது வீட்டில் பேச தான் வரும். சூப்பர். இட் டஸ் நாட் ஹேப்பன் த்ரூ அ கிளாஸ். நீங்கள் வந்து வீட்டில் ஒரு ப்ரெசன்டேஷன் நடத்தி இவங்களுக்கெல்லாம் சொல்லி அது மாதிரிலாம் வராது. இட் கம்ஸ் வித் டைம். ஏன்னா நம்ம ஸ்கூல் சிலபஸில் வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலமாகவே கிடையாது. எனக்கு தெரியுமே, பேங்க் 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு நிறைய பேருக்கு ஒரு பேங்க்ல அமிச்சுன்னு வைங்க, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாது. ஒரு டிடி வாங்கிட்டு வாங்க, இன்னும் தெரியாது. டிடி வாங்கிட்டு வாங்க தெரியாது. எப்படி ஃபில் பண்ணோம் தெரியாது. எப்படி டெபாசிட் பண்ணோம் தெரியாது. எல்லாருக்கும் இல்லை, பட் தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது நான் சொல்ல. இது ஒரு லைஃப் ஸ்கில். ஹேண்ட்லிங் மணின்றது லைஃப் ஸ்கில். எப்படி ஸ்விம்மிங் ஒரு லைஃப் ஸ்கில்லோ, ஹேண்ட்லிங் மணி இஸ் அ லைஃப் ஸ்கில். சொல்ல தான் அது இறங்கும். கடைசியில் இந்த மாதிரி ஃபேமிலியாக இப்போ இன்வெஸ்டர் மீட்ஸ் நடத்துகின்ற நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நம்ம நிறைய இன்வெஸ்டர். அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்டர்னு உங்களுக்கு அழைப்பு வந்தால் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க. ப்ளீஸ் டோன்ட் டெல் தம் இட் வில் பி போரிங் அப்படியெல்லாம் ஒன்றும். சும்மா கூட்டிகிட்டு வாங்க. ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரெசென்டர் வந்து என்ன சொல்ல போகிறாரு, குளோபல் ஈவெண்ட்ஸ் லிங்க் பண்ணுவார், இந்தியன் ஈவெண்ட்ஸ் லிங்க் பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை பற்றி ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து பேசுவார். இதில் எவ்வளோ லாபம் வந்திருக்குன்றது ஹி மே கோட் அதர் எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ். கண்டிப்பா அங்க வந்திருக்கிற சக முதலீட்டாளர்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதையும் கேட்க வாய்ப்பு, கேள்விகள் கேட்பாங்க. எஸ், ஆமா. திஸ் இஸ் ஹவ் தட் இன்க்விசிட்டிவ்னஸ் கெட்ஸ் ட்ரிகர்ட். பட் இது கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் மூலமாக தான் நடக்கும் கார்த்தி. ஓவர் நைட்டாக வந்து நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி எங்கேயுமே அது நடக்காது. இட் ஹேஸ் டு பி இன்கிரேண்ட். அது ஸ்லோவாக தான் வரும். ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்றது உறுதியாக நான் சொல்லுவேன். பட் அதை பற்றி நீங்கள் தைரியமாக வீட்டில் பேசணும். சூப்பர் சார். இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கறது இஸ் அ ட்ரிகர். குழந்தைங்களுக்கு வந்து அது இந்த பாரு, இது வந்து திஸ் இஸ் ஹவ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணின்றது சின்ன வயசுல நம்ம சொல்லி வளர்த்தோம்னா, நம்ம எப்படி சொல்றோம்னா, டேய் இப்போ இதெல்லாம் கேட்காத, என்கிட்ட வாங்கி தரேன், பேட் ஐடியா. அது வந்து சொல்லவே கூடாது. நான் வந்து சின்ன வயசுல கார்த்தி, என்னோட எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் தெரியும். என் பொண்ணு வந்து அந்த காலத்தில் சின்ன பொண்ணு ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வருவேன். 6th 7th ஸ்டாண்டர்ட் தான் இருப்பா. அவள் எங்கள் ப்ரோக்கிங் ஆஃபீஸ்க்கு தான் நிறைய நாள் வளர்ந்தது. ஃபேக்ட். அப்போ இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவள் ரோடை கிராஸ் பண்ணி சில டைம் போவான். மெயின் ரோடு தான் எங்கள் ஆஃபீஸு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சார் எப்படி நீங்கள் விடுறீங்கன்னு. நான் சொன்னேன், நான் சொல்கிறது என்னென்னா, நீ பார்த்து கிராஸ் பண்ணு. எஸ், கிராஸ் பண்ணாதேன்னு நான் சொல்ல மாட்டேன். வாட்ச் வேர் யூ ஆர் கோயிங், லுக் லெஃப்ட், லுக் ரைட். எல்லாத்துலேயும் லைஃப் அப்படி தான். என்கரேஜ் பண்ணு, கேர்ஃபுல்லாக இரு, பார்த்து செய். இதுதான் நம்ம எடுத்தோடனே என்ன சொல்கிறேன், ஏய் உனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, வாட்சோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, எவ்வளோ மதிப்புள்ள வாட்ச்னா உனக்கு கிஃப்டாக, அது ஏதோ பெரிய விஷயம்னா அது வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ இவர்கிட்ட நம்ம ஏதோ வாங்கினாலே பிரச்சனை அப்படின்னு ஆகிடும். அவன்கிட்ட சொல்லணும், பாரு இந்த வாட்ச் உனக்கு எதுக்காக கொடுத்துருக்கோம்னா யூ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். இது வந்து ஐ காட் இட் த்ரூ ப்ராஃபிட் இன் ஸ்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு அது ஒன்றும் ரெஜிஸ்டர் ஆகுது. செகண்ட் டைம் மறுபடியும் அடுத்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இப்போ தீபாவளி வருது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன், நியூ இயர் வருது ஒரு பர்த்டே வருது ஒரு கிஃப்ட், ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறேன், அவன் டீமில் செலக்ட் ஆகிறான் அதில் ஒரு கிஃப்ட். இது எல்லாமே நான் ஸ்டாக் மூலமாக, இவன் எப்படி இந்த ஸ்டாக் மூலமாக பண்ணுறான். அப்புறம் கியூரியாசிட்டி என்னப்பா ஸ்டாக் ஒரு காலத்தில் வந்து கேட்பான். சிம்பிளாக சொல்ல ஆரம்பிங்க. ஒரு கம்பெனியோட லாப நஷ்டத்தில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், இந்த கம்பெனி ஏறுனா நமக்கு காசு. ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து பேசுங்க. நம்ம பேசுறதுன்னா தங்கத்தோடைய விலை கூடிடுச்சு, இல்லை இவரோட பொலிட்டிக்ஸ் வேணால் பேசலாம், இவன் சரி கிடையாது, அவன் சரி இருக்கான், இவன் பேசுகிறான், இவன் இதுதானே பேசுவார். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் வீட்டில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாலே
இந்த இன்ட்ரெஸ்ட் வேர்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸ்லோவாக எல்லாத்தையும் பேசலாம். அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எதோட நெசசிட்டி அதை பற்றி பேசலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எதனால் நம்ம செய்யலாம், இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அப்படி தானே. இவென்ச்சுவலி எவ்ரி திங் இஸ் மணி உண்டு இல்லையா? கரெக்ட் சார். பணம் இல்லாமல் எதுவுமே செயல்படாது, அந்த என்ஜினே ரன் ஆகுது. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து பேச ஆரம்பிச்சோம்னா ஃபேமிலியும் சரி சில்ட்ரனும் சரி இட் க்ரோஸ், தென் இட் பாசஸ் ஆன். இப்போ இது வந்து பெரிய லெசன் வந்து நம்ம நார்த் இந்தியன்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் கார்த்திக். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் வளர்க்குறாங்க. 18 இயர்ஸ் அவன் 12th முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே மணி ஹேண்ட்லிங் வந்து அவனுக்கு தெரியும். ஓகே. இப்போ குஜராத் எல்லாம் போனீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம். பார்த்தீங்கன்னா அவன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரேடில் எக்ஸ்போசர் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து அந்த ஹெச்யூஎஃப் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து டிமேட் அக்கௌண்ட் திறந்துப்பாங்க, ஸ்டாக் போட்டுருப்பாங்க, ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக் அவன் பேரில் இருக்கும். 12th அந்த 18 இயர்ஸ் தாண்டோடனே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ட்ரேடிங். காலேஜுக்கு போகிறானோ இல்லையோ அவன் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இங்கே காலேஜ் போய் நம்ம சொன்னாலுமே சார் எங்கள் வீட்டில் எப்படி தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் லிட்ரஸி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர் வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து அவங்களும் ஒரு காலத்துல யாரோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். அது பேச பேச அந்த ஃபேமிலியில வந்து சார் எப்ப சார் மாறும் இங்க தமிழ்நாட்டுல நம்மளோட? நம்ம தான் மாத்தணும். ஓகே. இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றோமே இதை வந்து கேட்டு வீட்டில் இருக்கிறவங்களே கேட்க வைக்கணும். ஓகே. இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி எவ்வளோ இம்பார்ட்டன்றது எடுத்து சொல்லணும். சென்டம்னோ நீ பேங்க்குக்கு போகும்போது கூட்டிட்டு போகணும். டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சொல்லி கொடுங்க எப்படின்னு. ஸ்டாக் முதலீடு செய்யும்போது பாரு நான் இந்த ஸ்டாக் வாங்குறேன், இது நாளைக்கு ஏறினா பாரு, நாளையிலேருந்து உன் வேலை என்ன, இப்போ பத்திரிகையில் பார்த்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு அவனுக்கு ஒரு வேலையாக கொடுங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கோ ஒய்ஃப். ஸோ தென் தட் இன்ட்ரெஸ்ட் வில் ஸ்டார்ட் இல்லையா? ட்ரிகர் பண்ணணும். இது வந்து ட்ரிகர் பண்ணாதான் போக போக அந்த ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் வந்து ஃபேவரபுளாக நடக்கும். சூப்பர் சார். இந்த நேயர்களுக்கு இந்த கேள்வி கேட்ட நேயருக்கு மிக்க நன்றி. ஏன்னா டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நிறைய பேர் இது பண்ணாம இருந்தா கண்டிப்பா இன்னிலிருந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிற ஒரு ஐ ஓப்பனிங்கா தான் இருக்கும் இந்த செஷன். கார்த்தி, அதுக்கு அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னால இன்ஃபேக்ட் ஆம்ஃபி கூட செபி ஆல்சோ த்ரூ ஆம்ஃபி அவங்க என்ன சொல்றாங்க, விமன் இன்வெஸ்டர்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சில டிஸ்கவுண்ட் சலுகைகள் கொடுக்க போறாங்க. இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே சார்? ஆமா. டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி, நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி. ஓகே. விமன் இன்வெஸ்டர்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதனால அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த வீட்டோடைய அந்த லேர்னிங் லிட்ரஸி அதிகரித்தால் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிந்தால் ஃபர்ஸ்ட் அங்கே ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்தால் அந்த வீட்டுக்கு வந்து that becomes a very important learning principle for everybody in the house. Super. So that is going to start. In fact SEBI வந்து அதை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. விமன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டலாம் அது ஆல்ரெடி இன்சென்டிவைஸ் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் வந்து வரப்போகுது. சூப்பர். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்லி மீன்ஸ் தட் இந்த லேர்னிங் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக். நெவர் ஷை அவே ஃப்ரம் இட். தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. and I think that is how you encourage the family. கண்டிப்பா ஒரு ஸ்கூப் நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட்லி எக்ஸ்பிளைன் தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் யூஎஸ்டி கோல்டு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசிட்டதை நோட் பண்ணி யூஎஸ்டி கோல்டும் நிறையா சம்மந்தப்படுத்தி நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் இருக்காங்க. சார் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார் அப்படின்ற ஒரு கதை. அப்படிதானே இருக்கணும். கிளியர் எக்ஸ்பிளனேஷன். தாமஸ் சார், யூ ஆர் தி பெஸ்ட். உங்கள் விமர்சனம் நல்ல ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு கமெண்ட்ஸ், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். சரி, நாங்கள் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம நேயர்களுக்காக நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி. அடுத்த கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி சார், போன வாரம் நடந்த சம்பவங்களை பற்றி பேசுவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் ஓப்பனிங் பில் ஷோவில் 8:30 மணிக்கு விகடன்ஸ்ல பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம். அதில் வந்து சம்பவம்னு 2-3 நாளாக நான் குறிப்பிட்டேன். நீங்களும் வந்து நிறைய சம்பவம் நடக்க போகுது, டேட்டா ரிலீஸ் ஆக போகுது. 27ஆம் தேதி 25% எக்ஸ்ட்ரா டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆயாச்சு. ஸோ என்ன நடந்தது போன வாரம்? இது வந்து கடந்த வாரம் அப்படின்னு பார்க்க போனாலும் ஷார்ட் அண்ட் வீக். ஆல்ரெடி நம்ம திங்கள் அன்றே பேசணும். ஏன்னா புதன் அன்று விநாயகர் லீவு. ஸோ 2 days this side 2 days this side இப்படி தான் பிரிஞ்சிருந்தது. அந்த வாரத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு சரிவை சந்தித்த பங்கு சந்தை. அதுதான் தலைப்பாக நம்ம சொல்லணும்னா, சம்மரி இன் ஒன் லைன்னா அதுதான் அர்த்தம். முக்கியமாக இந்த டாரிஃபோட எதிர்பார்ப்புகள், இது வந்து எப்படி நமக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்ற ஒரு மெயின் ஸ்டே தான் அந்த இறக்கத்தின் காரணம். குறிப்பிடத்தக்க செக்டர்ஸ் மட்டும் இந்த பாதிப்பை சந்திக்கவில்லை. இன்ஃபேக்ட் இட் வாஸ் மோர் வைட் ஸ்ப்ரெட். சம்மந்தம் இல்லாத ஸ்டாக்ஸ் கூட வீழ்ச்சியை சந்தித்து நம்ம பார்த்தோம். ஸோ இட் வாஸ் மோர் வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருந்தாலுமே சில டேட்டாக்கள் வந்து ஃபேவரபுளாக வந்தது. சில டேட்டா வந்து வெயிட் அண்ட் வாட்ச் சிக்னல்ஸ் கொடுக்குற சில டேட்டாவும் இருந்தது. அதே சமயத்தில் அரசாங்கத்தோடைய அந்த ஜிஎஸ்டி
ஸ்ட்ரக்சர் வந்து மாற்ற போவதையும் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து சில சலுகைகள் கொடுக்கறதாகவும் பேசியிருக்கக்கூடிய அதுக்குள்ள முடிவுகளை கூடிய சீக்கிரம் அவங்க தெரிவிக்கப்படுத்துவாங்க அப்படின்றதையும் நம்ம இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் நியூஸாக நம்ம பார்த்தோம். பட் முக்கியமாக வந்து டேட்டா வைஸ் பார்க்க போனால் நம்மளுடைய ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்கனாமிக் க்ரோத் ஜூன் குவார்ட்டரில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சூப்பர். இன்ஃபேக்ட் ஆர்பிஐ எதிர்பார்த்து 6.5% தான், ஆனால் 7.8 என்னமோ வந்திருக்கு. வெரி ஹை. ஸோ பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்றது ஒரு புறம். அப்போ ட்ரம்ப் டாரிஃபால எதுவும் அஃபெக்ட் ஆகலையா சார்? இல்லை, அது இனிமே தானே. சரி, ஓகே. இதே சமயத்தில் யூஎஸோடைய ஜிடிபி க்ரோத்தும் வந்திருக்கு, அதுவும் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வளர்ந்துருக்கு. ட்ரிவன் பை கன்சம்ஷன். ஓகே, ட்ரிவன் பை கன்சம்ஷன். இந்த கன்சம்ஷன் தான் நம்ம ஃப்ரைடே வரக்கூடிய பிசிஇ டேட்டான்னு சொன்னோம், பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அது டிஃப்ளேட்டர் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா வந்து சந்தை முடிய போகுது வரப்போகுது சொன்னீங்க. நம்ம சந்தை முடிந்த பிறகுதான் அந்த டேட்டா வந்து யூஎஸ் டைம்ல தான் வந்திருக்குது. ஓகே, பட் அந்த டேட்டா வந்து ஸ்ட்ராங்கர் தென் எக்ஸ்பெக்டட் வந்திருக்கு. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் தேர் வாஸ் மோர் கன்சம்ஷன் தேர். அது நம்ம எதிர்பார்த்ததை விட ஹையர் கன்சம்ஷன் நடந்திருக்கு. இதனால ஸ்லோவா வந்து அந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர், அதாவது இந்த டேரிஃபோட இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் யூஎஸ் எக்கானமிக்குள்ள நுழைந்து துவங்கி இருக்கிறதுன்றது அந்த டேட்டா மூலமா நமக்கு தெரியும். ஓகே, ஓகே. ஸோ அதாவது முன்னாடியே அங்க கொண்டு போய் அது ஓகே, அது வந்து அதனால தான் நம்ம growth வந்து இவ்வளவு இருந்திருக்கு நம்மளோட ஜிடிபி. ஏன்னா சீக்கிரமா ஆர்டர் முன்னாடி எல்லாம் தூக்கி போடுறோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த growth வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஏன் நான் இது வலியுறுத்த விரும்புறேன்னா, இந்த 7.8% growth இங்க இருந்தது வந்து கம்பெனி கார்பரேட் growthல நம்ம பார்க்க முடியல. நம்ம Q1 ரிசல்ட்ஸ் வந்து அடிக்கடி ஓப்பனிங் பெல்ல பேசும்போது நான் சொன்னது ரொம்ப சிறப்பில்லாத ஒரு ரிசல்ட் தான் வந்தது. ஸோ 7.8 ஜிடிபி வளர்ந்திருந்தால் அந்த growth வந்து கார்பரேட் growthல இருந்திருக்கணும். பட் அது வந்து பெரிய அளவில் நம்ம கிடைக்காது. வி காட் அ ஃபேர் அமௌண்ட் ஆஃப் growth, பட் பெரிய அளவில் அந்த ப்ராஃபிட் growth அந்த ரிஃப்ளெக்ட் ஆகலைன்றதான் என்னுடைய வியூ பாயிண்ட். யூஎஸ்ல இந்த டேட்டா வரும்பொழுது அகெயின் பேக் ஆன் கேட் ஆன் த வால் மாதிரி ஆயிடுச்சு. செப்டம்பர் மாதத்தில் ரேட்டு குறையுமா குறையாதா? பட் ஸ்டில் 87% அவங்களோட நம்பிக்கை என்ன, அந்த நாட்டில் இருக்கிறவங்க அனலிஸ்ட்டு எக்கானமிஸ்ட் எல்லாமே நம்பிக்கை என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய வாய்ப்புகள் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து இதன் காரணமாக அந்த டாலர் வீக்னஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு ப்ரைஸ் நியூ ஹையை தொட்டுருக்கு. 4 மாதம் பார்க்காத ஒரு ஹை வந்து கோல்டு வந்து சில்வர் காப்பர் மூன்றுமே வந்து ஒரு புது ஹை போனதை நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் சில்வர் வந்து $40 அப்படின்ற ஒரு இலக்கை தாண்டியதையே நம்ம பார்த்தோம். கோல்டு வந்து 3516 அப்படின்ற ஒரு லெவல் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்பாட் லெவல்லையும் நம்ம பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் ஹைஸ். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் டாலருடைய விலை வந்து இங்கே குறைவாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆக போகிறதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஒரு லைஃப் டைம் ஹையை தொட்டதையும் நம்ம பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் சீசன் வந்து ஸ்ட்ராங்காக வந்ததையும் சில டேரிஃப் சில நான் டேரிஃப் எக்ஸெட்ரா மற்ற இஷ்யூஸ் எல்லாமே ப்ளே பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் அங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக. ஸோ பை அண்ட் லார்ஜ் இது எல்லாமே வந்து ஒரு பேரிங் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இன் சம்மரி நம்ம பங்கு சந்தை வந்து சரிவை சந்தித்திருக்கு. யூஎஸ் பங்கு சந்தை லைஃப் டைம் ஹை தொட்டது. கோல்டு சில்வர் காப்பர் எல்லாமே புது ஹையில் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வேர் வி ஸ்டார்ட் செப்டம்பர். நம்ம செப்டம்பர் மாதத்தில் நுழையும் போது கடந்த வாரத்தோட நிகழ்வுகள் இது முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த 25% டேரிஃப் எல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். இது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. இது வரப்போகுதுன்றது நமக்கு தெரியும், அவங்களுக்கு வந்திருக்கு, பேச்சுவார்த்தை தொடங்குறதுன்றது அது பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து இன்னொரு திசையில் போயிட்டு இருக்கோம். வி ஆர் ட்ரைங் டு ஸ்ட்ரெங்தன் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஜப்பான், வித் சைனா. ஆல்ரெடி வந்து நேற்றைய தினம் அந்த ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 10 trillion yen அடுத்த 10 வருஷத்தில் வந்து பிரதமர் மோடி அங்கே தான் இருக்கார். இன்ஃபேக்ட் ஃப்ரம் தேர் டு தி SCO மீட்டிங் ஜப்பானில் வந்து அந்த கன்ஃபர்மேஷன் அந்த பிரதமர் வந்து கொடுத்துருக்காரு நமக்கு. அடுத்த வருகின்ற 10 வருஷத்தில் வந்து 10 billion yen, ஸோ தட்ஸ் அபவுட் 67 billion euro, ஐ மீன் US டாலர்ஸ் வந்து முதலீடாக பல செக்டர்ஸில் வந்து அது முதலீடு வந்து நம்ம நாட்டுக்குள் வரப்போகிறது என்பதையும் ஒரு ஃபேவரபுள் அவுட்கம். இனிமேல் SCO மீட்டிங் இருக்குது, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங். அதில் he is due to meet President Putin and Xi. அதில் அவுட்கம் என்ன வரப்போகுதுன்றது we have to wait and watch. இதெல்லாம் ஒரு புறமாக இருந்தாலும் ஐ திங்க் இவென்ச்சுவலி நம்ம வந்து வேறு புதிய மார்க்கெட்ஸ் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். ஆஸ்திரேலியாவோட ஃப்ரீ ட்ரேட், யூகேவோட ஃப்ரீ ட்ரேட், மற்ற பல நாடுகளுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னும் அதிகரிக்கும். ஐ திங்க் நம்ம வந்து இது டைட் ஓவர் பண்ணிடுவோம்
இது எவ்வளோ நாளைக்கு ஓடுதுன்றது நமக்கு தெரியாது. பட் we have to wait and watch. இன்னொரு புறம் அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பீட்டர் நவாரோ என்ற ட்ரேட் அட்வைசர் வந்து இந்தியா வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு குறை வச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அது பேசிகிட்டு இருக்கிறவன் கத்திக்கிட்டு தான் இருக்கட்டும்ன்றதான் நம்ம விட்டுருணும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்கிறது பாதி உண்மை இல்லைன்றது அவருக்கும் தெரியும். பட் ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹேவ் டு இக்னோர் இட். ஏன்னா அவங்க சொன்ன டெட் எக்கானமிக்கும் 7.8% growth ஜிடிபியில் வந்ததும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் அதுவே எவ்வளோ தூரம் உண்மை இல்லைன்றது தெரியும். சில பேர் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சது என்னன்னா, நம்ம வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அந்த கிரெடிட் கொடுக்காத காரணம், இது வந்து ஹியூமரஸாக சொல்கிறது, வேடிக்கையாக சொல்கிறது, இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து ட்ரம்ப் நிறுத்தினதை நம்ம அது கிரெடிட் கொடுத்துருந்தோம்னா இந்த 25% டேரிஃப் வந்து வந்திருக்காது. அப்படி அது எவ்வளோ தூரம் உண்மைலாம் எனக்கு தெரியாது. பட் பேசப்படுகிறதுன்றதே நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஓகே சார். இல்லை நீங்கள் சொல்றதுல பார்த்தா ஒரு நம்பிக்கை தெரியுது சார். நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம், நம்ம நல்லா இருக்கும், அது சரியா முதலீட்டாளர்களுக்கு அந்த ஹோப் வந்து ரொம்ப முக்கியம். எஸ் சார், ஃபைன். அடுத்த கேள்வி சார். சார் இது கீழ்கண்ட ஒரு 2 விஷயத்துல எந்த அணுகுமுறை சிறந்த அணுகுமுறையாக இருக்கும்னு அவர் கேட்டிருக்காரு. நீண்ட கால குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பங்குகளை வச்சிருக்கிறது, 2வது பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 ஆண்டுகள் வரை வச்சிருந்து அதை ரொட்டேட் பண்ணி அந்த பங்குகள் சுழற்சி முறையில வர்த்தகம் பண்றது, இது எதுல எந்த அணுகுமுறை சிறந்தது? இதுக்கு ஆல்ரெடி ஒரு 3-4 வாரம் முன்னால பேசியிருக்கோம். பட் என்னோட வியூ பாயிண்ட் என்னதான், ஒரு பங்கை நீங்க 10 வருஷம் வைக்கிறதுனா அது அத்தனை குவார்ட்டர்ஸ் 40 குவார்ட்டர்ஸுக்கு வந்து ஸ்ட்ராங் க்ரோத் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துல 4 குவார்ட்டர் இல்லையா, 10 வருஷம்னா 40 குவார்ட்டர். 40 குவார்ட்டருக்கு கண்டினியூஸாக ஸ்ட்ராங் க்ரோத் கொடுக்குன்ற ஒரு நிறுவனமாக இருந்தால் நீங்கள் 10 வருஷம் வைங்க, நான் குறைய சொல்ல. ஸோ ரிசல்ட் அடிப்படையில் நீங்கள் அந்த முடிவு எடுங்கன்றதை நான் சொல்ல வரேன். நீங்கள் 1 வருஷம் வைக்கிறதா 1 குவார்ட்டர் வைக்கிறதான்றது இந்த ஸ்டாக்கை வாங்கும்பொழுது அடுத்த குவார்ட்டர் பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குது, செயல்பாடு சரியாக இருக்குது, ரிசல்ட் ஸ்ட்ராங்காக வந்துச்சு, வளர்ச்சி இருந்ததுன்னா ஸ்டாக்கை வைங்க. அடுத்த குவார்ட்டர் பாருங்கள் மறுபடியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் வைங்க. என்னைக்கு தொடர்ச்சியாக 1-2 குவார்ட்டர் வந்து ரிசல்ட்டு சொதப்ப ஆரம்பிக்குதோ ஐ திங்க் எக்ஸிட் த ஸ்டாக் அண்ட் மூவ் டு another ஸ்டாக். அதுதான் அணுகுமுறையாக இருக்கணும். நாட் பிளாங்கெட் நான் 10 வருஷம் வைப்பேன் 40 வருஷம் வைப்பேன்ற ரூல் கிடையாது. பட் அனலைஸ் பேசிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே சார். சார் அடுத்த கேள்வி, ஸ்டாக்ஸ் அண்ட் எஸ்ஐபி 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் மந்த் ஃபாரின் போகலாம்னு இருக்கேன். ஸோ என்னால் ஃபாரின் போயிட்டு சேம் டிமெட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியுமா அல்லது எனி ரூல்ஸ் இருக்கா சார்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இல்லை, ஃபாரின் போகிறது என்பது இஸ் அ குட் திங். நம்ம போகிறோன்னா தட் இஸ் அப் டு ஹிம். இதில் வந்து நீங்கள் அந்த ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த எஸ்ஐபி தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. டிமேட் அக்கௌண்ட்டோடைய ஸ்டேட்டஸ் வந்து இப்போதைக்கு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ரெசிடென்ட்லேருந்து நான் ரெசிடெண்ட்டாக மாற்றுகின்ற ஒரு வேலை எப்போ வருது அப்படின்னா, நீங்கள் வந்து 180 days ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அவுட் சைட் இந்தியா ரிசைட் பண்ணால ஒழிய நீங்கள் அதை மாற்றணுன்ற ரூல் கிடையாது. ஸோ நீங்கள் ஷார்ட் ட்ரிப் ஃபாரின் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்லாம் மாற்றணும். ரிமெம்பர், ஷார்ட் ட்ரிப்புங்கிறது 180. ஷார்ட் ட்ரிப்ன்றது ஒரு மாதத்துக்கு போகிறதுனா டிமேட் அக்கௌண்ட் மாற்றணும்னா தேவையில்லை. 181 நாள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஞாபகம் வச்சுங்க, கேலண்டர் இயர் கிடையாது. சரி. ஸோ நான் ஜான்வரியில் போனேன், டிசம்பரில் வந்தேன், 12 மாதம் ஆச்சுல. ஃபினான்ஷியல் இயர் பாருங்க 2ஆ பிரியும். அது ஜான்வரி டு மார்ச்ன்றது ஒரு ஃபினான்ஷியல் இயர், ஏப்ரல்லேருந்து டிசம்பர் இன்னொரு ஃபினான்ஷியல் இயர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 மாதம் நீங்கள் என்ஆர்ஐ கிடையாது. அடுத்த வருகின்ற 6 மாதத்துக்கு தான் நீங்கள் என்ஆர்ஐ கேல்குலேஷன் வரும். ஓகே. ஸோ என்ஆர்ஐ டாக்ஸ் பேசிஸில் நீங்கள் டெஃபினேஷன் ஆஃப் என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபினான்ஷியல் இயர் கணக்கு தான். ஸோ இவர் வந்து தொடர்ச்சியாக இவர் எவ்வளோ நாளைக்கு போகிறான்றதுல எனக்கு தெரியல. அவர் கேட்ட கேள்வியில் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றத தொடர்ச்சியாக நீங்கள் அதே வைத்திருக்கலாம். இதில் வந்து தப்பு இல்லை. ஏன்னா யூ கேனாட் கன்வெர்ட் ரெசிடென்ட் அக்கௌண்ட் டு அன் என்ஆர்இ அக்கௌண்ட். நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டுக்கு ரெசிடென்ட் இப்போ நீங்கள் நானும் ஒரு சாதாரண இங்கே இருக்கிற ரெசிடென்ட் இல்லையா, நம்மக்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், 6 மாதத்துக்கு மேலே இந்த ஃபினான்ஷியல் நான் இருக்க போகிறேன், இது வந்து கன்வெர்ட் பண்ணு அப்படின்னா கன்வர்ஷன் ஃபேக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. என்ஆர்இ அக்கௌண்ட்ன்றது வேற. அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் திறந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 ஸ்டேட்டஸில் உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் ரெசிடென்ட்டாகவும் இதை க்ளோஸ் பண்ணுமா சார்? கட்டாயம். ஓகே. எப்படி இருக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் டாக்ஸ் எப்படி ஃபைல் பண்ண, ஒன்று என்ஆர்ஐயா ஃபைல் பண்ணும், இல்லை ரெசிடென்ட், இல்லை ரெசிடென்ட்டாக ஃபைல் பண்ணும். 2 சேவிங் ஸ்பெண்டிங் எல்லாமே வாழ்க்கையில் 2 தான். கரெக்டா? ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் நான் ஒன்று ரெசிடென்ட்டாக இருக்கேன், இல்லை நான் ரெசிடென்ட்டாக இருக்கேன். ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் தான் நான் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். ஓகே. ஒரே நேரத்தில் 2 ஸ்டேட்டஸ்னால எக்ஸிஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால இது க்ளோஸ் பண்ணிட்டு தான் வேற அக்கௌண்ட் நீங்கள் கன்வெர்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ
அதுக்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன் சொல்லி ஃபினான்ஷியல் இயரை பார்த்து நீங்கள் அதை செயல்பாடு செய்யணும். கன்வெர்ட் பண்ணலைன்னா அந்த அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அது டார்மெண்ட் ஸ்டேட்டஸில் இன்ஆபரேட்டிவாக டார்மெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கும். அவ்வளோ. சரி சார். அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார், தற்காலிக என்ஆர்ஐ டிமேட் கணக்கை எவ்வாறு நிர்வகிப்பது? அவர் ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காரு. 1 வருட ஆன்சைட் வாய்ப்புக்கு போறாரு. ஏற்கனவே இருக்கும் டிமேட் கணக்கை என்ஆர்இ டிமேட் கணக்காக மாற்றுவது எப்படி? ஹோல்ட். நான் ஒவ்வொரு கேள்விக்கும் அந்தந்த பதில் கொடுத்துறேன். சரி, ஓகே ஓகே. ஸோ நீங்கள் 1 இயருக்கு போறீங்க. அந்த 1 இயர் எந்த ஃபினான்ஷியல் இயர் வருதுன்னு பாருங்க. என்ஆர்இக்கு மாற்றணும்னு ரூல் எப்போ வருதுன்னா 6 மாதத்துக்கு மேலே ஃபினான்ஷியல் இயர் கேலண்டர் இயர் கிடையாது. ஃபினான்ஷியல் இயரில் வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் யூ பிகம் குவாலிஃபைட் ஆஸ் அன் என்ஆர்ஐ. ரைட். நீங்கள் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட், அந்த முதல் கேள்விக்கான பதில் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் அப்படின்ற வார்த்தை தவறு. அதனால நிர்வகிக்க முடியாது. அது க்ளோஸ் தான் பண்ணி ஆகணும். அவர் என்ன கேக்குறாரு, க்ளோஸ் பண்ணோம் இல்ல இன்ஆபரேட்டிவா வச்சுக்கணும். எஸ், ஓகே, யூ கேன் லீவ் இட் தேர். திருப்பி என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் நீங்க 1 இயர் தான ஆன் சைட் சொல்லிருக்கீங்க, திருப்பி வருவீங்கல, திருப்பி ரெசிடென்ட்டா இருப்பீங்கல, அந்த டைம்ல அதை ஆபரேட் பண்ணுங்க. சரி, ஓகே. கன்வர்ஷன் முடியாது. டன். இந்த தற்காலிக என்ஆர்ஐ நிலையின் போது HNI பிரிவில் ஐபிஓ விண்ணப்பிக்க முடியுமா? என்ஆர்ஐக்கும் ஐபிஓக்கும் அந்த லிமிட் வந்து 2 lakhs தான். 2 lakhs கீழே இருந்தால் ரீட்டைல் கேட்டகரி, 2 lakh மேலே இருந்த அப்ளிகேஷன் சைஸ்னா ஆட்டோமேட்டிக்காக HNI கேட்டகரி. அவ்வளோதான். ஓகே, சூப்பர் சார். LTCG மற்றும் STCGக்கு எப்படி வரி பொருந்தும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் மாற்றிங்கன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் பொதுவாக வராது. இட் கெட்ஸ் ஆடட் டு த ரெகுலர் உங்களோட என்ன டேக்ஸபிள் ஸ்லாபோ அதில் வந்து. எல்டிசிஜி வந்து 12.5% above 1.25 lakhs. சரி. ஸோ டிவிடெண்ட் இல்லை மற்ற இன்கம் கெயின்ஸ் வந்து 1.25 lakhsக்கு அதிகமாக நீங்கள் இருந்து ஒரு என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஓகே சார், ஃபினிஷ்ட். சார், லேட்டஸ்ட் நியூஸ் அபவுட் எவ்ரி ஸ்டாக் சப் புரோக்கர் மஸ்ட் கிளியர் தி NISM ரிசர்ச் அனலிஸ்ட் XV எக்ஸாம் 15 series 15 அது. series 15 எக்ஸாம் அண்ட் ரெஜிஸ்டர் அண்டர் SEBI. ஹவு டு கிளியர் தி எக்ஸாம் சார் அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்கள் NISM ஓட எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அது யார் வேணால் கிளியர் பண்ணலாம். சப் புரோக்கர் தான் கிளியர் பண்ணணும்னு கிடையாது. புரோக்கர் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஒரு தனிப்படி இப்போ கார்த்திக் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் 30-35 சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட், பேசிக் நாலேஜ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து ரிஸ்க் அண்ட் ரிசர்ச் வரைக்குமே AIF, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, பல விதமான சர்டிஃபிகேட்ஸ் அதில் இருக்குது. சர்வேலன்ஸு, ஆல்மோஸ்ட் 30-35 ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அதர் NISMல. உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் வேணுமோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் NISM வெப்சைட்டில் போய் எந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையோ அந்த சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் டேட்டு, கேலண்டர் எல்லாமே இட்ஸ் அன் ஆன்லைன் ப்ராசஸ். நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபீயை கட்டி மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் டேட் அண்ட் கேலண்டர்? நீங்கள் எப்படி பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் போடுறீங்களா? ஆமாம். பாஸ்போர்ட் வேணுன்னா ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க ஆன்லைனில், அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி எந்த RPOக்கு வேணும், எந்த தேதிக்கு வேணும், நேரம் வேணும், அந்த ஸ்லாட்டு காசு கட்டி பண்ணு. அதே ப்ராசஸ் தான் NISM. ஓகே. NISM வெப்சைட் போகிறீங்க, அந்த சர்டிஃபிகேஷன் எது வேணுமோ, series 10, series 15, series 12, series 9, series வாட் எவர், அது சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேவையான பணம், எந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கு உங்கள் பேன் கார்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது ஆதார் எக்ஸட்ரா கொஞ்சம் கேட்கும். ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி அந்த டேட் அண்ட் ஸ்லாட் டைம் புக் பண்ணி அந்த அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதலாம். இட் இஸ் அன் ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம். ஓகே. எங்கே எழுதணும் சார்? அது வந்து சென்டர்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து சென்டர் நம்மளது வந்து வடபழனியில் இருக்கு ஒரு சென்டர் இருக்கு. NISM டெஸ்டிங் சென்டர்னு இருக்கு. அதில் வந்து அலாட் பண்ணி அந்த டைம் கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் எக்ஸாம் எழுதி அண்ட் ஒவ்வொன்றுக்கும் மாறும். யூஸ்வலாக 60% மார்க்ஸ் தான் NISM உடைய பாசிங் லெவல். கொஞ்சம் மாறி வரும் அது. பட் 60 இஸ் தி ஆவரேஜ். நீங்கள் பொதுவாக டெரிவேட்டிவ்ஸ் 60 எடுத்தா பாஸ், 60க்கு மேலே 60 அண்ட் அபோவ் வந்து பாஸ். ஆமாம். அது வந்து குறிப்பிட்ட சர்டிஃபிகேஷன் வந்து வேலிடிட்டி இருக்கும். சில சர்டிஃபிகேட் வந்து 3 years இருக்கும், சிலது வந்து 5 years இருக்கும், சிலது வந்து வருஷம் ரினியூ பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ரினியூவல் வந்து நீங்கள் பண்ணிட்டே போகலாம். வருஷம் போய் எக்ஸாம் எழுதணும். எதுக்கு தேவையோ வருஷம் தேவையானது தேவை. 3 years வேலிடிட்டி, 3 years கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் எழுதி ரினியூவல் பண்ணிக்கலாம். அது மாதிரி அவ்வளோதான். நம்ம டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி 50க்கு மேலே நீங்கள் ரினியூ பண்ணோம், அவரை 10 years கொடுப்பாங்க, திருப்பியும் ஒவ்வொரு 10 yearsல போய் ரினியூ, அவ்வளோதான். சேம் ப்ராசஸ். ஒரு முறை எக்ஸாம் எழுதினாலே கடுப்பாக இருக்கும் சார், மறுபடியும் எக்ஸாம். பட் சிலதெல்லாம் மேண்டேட்டரியாக இருக்குது. இப்போ ஒரு சப் புரோக்கராக நீங்கள் வந்து டெர்மினல் வச்சுருந்தீங்கன்னா
NISM கொண்டு சர்டிஃபிகேஷன் தேவை. கேஷ் டெர்மினல் வச்சுருந்தீங்கன்னா அது கேஷ் சர்டிஃபிகேஷன் தேவை. டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் மூலமாக கிளைண்ட்ஸுக்காக நீங்கள் ஆர்டர் போடுறதா இருந்தால் டெரிவேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி. ஓகே. இல்லாட்டி வந்து அது வயலேஷன், அது லீட்ஸ் டு ஃபைன். இன்ஸ்பெக்ஷன் வந்தால் 25,000 rupees ஃபைன் கூட வரலாம். ஆமாம், டெர்மினல் பார் பண்ணலாம். இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எதெல்லாம் கட்டாயம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ARN நம்பர் வாங்கி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட் வேணும். ஓகே. இப்போ கார்த்தி வந்து நான் நாளிலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறப்பா, ஏன்னா லேடிஸுக்கெல்லாம் செபிஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நாளிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. ஓகே. உங்களுக்கு ARN ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். அந்த ARN ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு நீங்கள் AMFI சர்டிஃபிகேஷன் எழுதணும். ஓகே. ஓகே. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் NISM மியூச்சுவல் இதுல क्वेश्चंसல எந்த மாதிரி இருக்கும் சார்? என்ன படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அது மெட்டீரியல் அவங்க கொடுத்துருவாங்க. சாம்பிள் क्वेश्चन பேப்பரும் கொடுப்பாங்க. சரி சரி. எடுத்து படிச்சு போக வேண்டியதுதான். ஆப்ஜெக்டிவ் டைப் தான். பெரிய நீங்க பேராகிராஃப் மாதிரி 5 மார்க் 10 மார்க்ஸ்லாம் கிடையாது. நீங்க வந்து அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே இப்போ நீங்க ரிஸ்க் எல்லாம் போனீங்கன்னா அந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் வரும். இட் குட் பி மேத்தமெட்டிக்கல். ஏன்னா இந்த பொசிஷன் ஆஃப் ரிஸ்க்ல 80% ரிஸ்க் இருக்கு, நீங்க அலோவ் பண்ணுவீங்களா அலோவ் பண்ண மாட்டீங்க. MCQ தான் எல்லாம், மல்டிபிள் சாய்ஸ் தான். சரி சார், சரி சார், சரி. பட் யூ ஷுட் நோ அந்த கம்ப்யூட்டேஷன் உங்களுக்கு தெரியணும். எதுல வந்து நீங்க ரிஸ்க் அலோவ் பண்ணுவீங்க, எதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க. இது வந்து ரிஸ்க் பேப்பர்ல. நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ் பேப்பர் போனீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் ப்ரைஸிங் பற்றி சில டைம் கேள்வி கேட்கலாம். ஓகே. அது தெரியறதுக்கான. இல்லை ஃபியூச்சர்ஸ் வந்து செட்டில்மெண்ட் டேக்கு இந்த ப்ரைஸ் இருக்குது, டெல் மீ த க்ளோசஸ்ட் செட்டில்மெண்ட் ப்ரைஸ். சம் ப்ராப்ளம் லைக் தட் மே கம். சிம்பிள் தான், பட் ப்ராப்ளம்ஸும் வரும். பட் மல்டிபிள் சாய்ஸ் அதில் ஆன்சர் இருக்கும். நீங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். டெரிவேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பேப்பர்லாம் நெகட்டிவ் மார்க்கிங்கும் உண்டு. இது லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ். இங்கிலீஷ், ஒன்லி இங்கிலீஷ். நேஷனல் லாங்குவேஜ் அதாவது அந்த நேட்டிவிட்டி லாங்குவேஜ்லாம் கிடையாது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே சார். ஹிந்தி ஐ திங்க் இஸ் அவைலபிள், பட் இங்கிலீஷ் தான் பொதுவாக இங்கே கிடையாது. தமிழ் கிடையாது. நம்ம எழுதுன பூரா இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் தான், கண்டென்ட்டும் இங்கிலீஷ் தான். சூப்பர் சார். அடுத்த கேள்வி சார். 2023 ஷேர் மார்க்கெட்டில் நீண்ட கால முதலீட்டுக்காக முதலீடு செய்து வருகிறேன். 2024 என்னுடைய முதலீட்டு போர்ட்ஃபோலியோ 25% லாபத்தில் இருந்தது. ஆனால் நான் நீண்ட கால அடிப்படையில் எதையும் விற்காமல் அப்படியே வைத்திருந்தேன். இப்பொழுது அது 8% லாபத்தில் இருக்கிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் வங்கி தரும் வட்டி விகிதத்தை கூட தரவில்லை. நீண்ட கால முதலீடு என்று பங்குகளை அப்படியே வைத்திருப்பது நல்லதா? லாபம் கிடைச்சி அந்த டைம்ல வந்து அதை எடுத்துருக்கணும். எப்பவுமே நம்ம சொல்றது அதுதான். தயவு செஞ்சு திருப்பி நான் ரீட்ரேட் பண்றது என்னன்னா, உங்களுக்கு எப்போ லாபம் கண்ணில் தெரியுதோ, ஒரு சைஸ் 25% நல்ல லாபம் தானே, ஃபேண்டாஸ்டிக் ப்ராஃபிட். அது வந்து ஏன் எடுக்காம விட்டாருன்றது, நீண்ட கால அடிப்படையில் லாபம் வைத்துட்டே இருக்கணும்ன்றது ரூல் கிடையாது. இல்லை யாரும் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. லாபம் வரும்போது எடுக்கணும் இல்லையா? அதுதானே நான் எப்பவுமே சொல்றது. என்னன்னா, கரும்பை 11 months அறுவடை செய்யணும். நீங்க அது மரமாயி பெரிய ஆலமரம் ஆகும்னு நினைச்சா ஆகாது. அது நாசமா தான் போகும். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். அதுதான் இவருக்கு அப்ளிகபிள். அறுவடை பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஹியர். ப்ராஃபிட் வந்தா எடுக்கணும். ஓகே. தேர் இஸ் நோ, அதுல வந்து சாய்ஸ் எல்லாம் நீங்க யார்கிட்டயும் கேட்கவும் தேவையில்லை. நஷ்டம் வந்தா அட்வைஸ் கேட்கலாம். ஏன்பா நான் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன், இது நல்ல ஸ்டாக்கா, நல்லா போகுமா இல்ல இது டெம்பரரி ஒரு வீழ்ச்சியா, இதெல்லாம் கேட்கற. ஓகே. லாபம் வந்தா யார்கிட்ட இங்க கேட்கணும்? உடனே எடுத்து முடிச்சிட வேண்டியதானே. அது ப்ராஃபிட் இஸ் ப்ராஃபிட் தானே. வை மஸ்ட் யூ ஆஸ்க் எனிபடி, ரைட் தானே? அட்லீஸ்ட் 80% ப்ராஃபிட் ஆகுது புக் பண்ணலாம்ல. மீதி 20% நான் வச்சுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நீண்ட கால அடிப்படையில் ஐ அக்செப்ட். ஸோ இப்போ வந்து 8% தான் இருக்கு. சந்தையின் போக்கு வந்து குறைஞ்சிருக்கிறது. வச்சிருக்கிற ஸ்டாக் பட்டியல் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு ஜட்ஜ். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் லாபம் வர 15, 10%, 12%, 15% லாபம்லாம் வரும்போது தயவு செஞ்சு அறுவடை பண்ணுங்க. அட்லீஸ்ட் 70 to 80% ஆஃப் தட் ப்ராஃபிட் வந்து தயவு செஞ்சு புக் பண்ணுங்க. சூப்பர் சார். இதுல வந்து வேற தாட்டே வேணாங்க. இந்த கேள்வி இனிமே வரவே கூடாது. ஓகே ஓகே. அவங்க என்ன எழுதணும்? நீங்க சொன்ன மாதிரி நான் 12% ரிட்டர்ன் பார்த்தேன் சார், நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், சந்தோஷம். எஸ். That is how the question should be. இல்ல 25% லாபத்தை பார்த்திருக்காரு கண்ணுல, மனுஷன் விட்டுட்டாப்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபக்கேடு. ப்ராஃபிட் வந்து கணக்குல எழுதி, எனக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்கு. கணக்கு புஸ்தகத்துல நம்ம அக்கௌண்ட் புக்ஸ்ல வந்து 25% லாபம். ப்ராஃபிட்டை புக் பண்ணும். இதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவைன்றது. கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார். நீங்க வீட்டுல சொல்லியிருந்தீங்கன்னா என்ன சொல்ல, 25% லாபம் விட்டுட்டு நிக்கிறியே, யோசிச்சு பாருங்க இல்லையா? அது உடனடியாக புக் பண்ண வேண்டியதுதான். ஸோ யூ மஸ்ட் புக். இதில் வந்து புக்கில் எழுதி நான் லாபம் பார்த்தேன்னு சொல்லி பெருமைப்படுறதை விட அந்த லாபத்தை வந்து புக் பண்ணிடுறோம். கட்ட வேண்டிய டாக்ஸை கட்டிடுறோம். மீதி இருக்கிற காசு சந்தோஷமாக செலவு பண்ணுறோம், இல்லை வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஹவ் யூ மேக் சக்ஸஸ்ஃபுல், பி a successful ஸ்டாக் ட்ரேடர். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இது இப்போ 8% ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு நான் வெயிட் பண்ணணும். அது என்ன ஸ்டாக்குன்னு தெரியல. கருத்து நான் வெயிட் பண்ணவா வேணாமன்றது
நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்ல Fine, முடியும். sir, இப்போ fine, sir. பிளாங்கெட்டா ஐ கேனாட் டெல் சார் நீங்க வெயிட் பண்ணுங்க மறுபடியும் 40% வரும்னு எனக்கு தெரியும். என்ன ஸ்டாக் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அந்த சீசன் மாறி இருக்கலாம். 23ல இருக்கிறது கிடையாது, 25ல கதை. கரெக்ட் அப்போ டாரிஃப் கிடையாது, இப்போ டாரிஃப் வந்துருக்கு. இப்போ அதுல மாட்டி இருக்கக்கூடிய ஒரு சில பொங்கல் சிக்கி இருந்தா இப்ப என்ன செய்வீங்க? கரெக்ட். ஸோ ஹோல்டிங் பீரியட் மாறும். ஸோ பிளாங்கெட்டா நான் சொல்ல முடியாது. பட் நெவர்தலெஸ் இனிமேல் லாபம் வந்தால் தயவு செஞ்சு புக் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் சார். இதே கதை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா சார்? சில நேரங்களில் நான் கேட்குறேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து 1 year ரிட்டர்ன், 3 years ரிட்டர்ன், 5 years ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 40%, 50%, 80% வரும். அது லாங் டேர்ம்ல வச்சுக்கும் போது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15% தான்ப்பா எதிர்பார்க்கணும், அதுக்கு மேலே எதிர்பார்த்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ்ஐபியில். ஆனால் முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 70%, ஃபர்ஸ்ட் இயர் ரிட்டர்ன்ல. ஸோ அப்போ அதை நான் புக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஓகே. ஏன் பண்ணக்கூடாது? அந்த யூனிட்ஸை வந்து நீ தாராளமா புக் பண்ணலாம். சரி, ஓகே. அட்வைசர்கிட்ட கேட்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் ஏன் தேர்ட் இயர்ல வரதில்லை அப்ப தெரியும். பதில் சிம்பிள் தான். ஓகே. எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ தொடரணும். லாபத்தை இன்ட்ரெஸ்ட் தான் அது லாஸ்ட். லாபத்தை எடுக்காதன்றது யாரும் சொல்லலையே. அதுக்கு வந்து ரூல் கிடையாதுல்ல. அப்படி புக் பண்ணீங்கன்னா டாக்ஸ் அவ்வளவுதானே அதுல. ஓகே. ஸோ what prevents us from taking profits? Fine sir. Okay. REIT இதன் வளர்ச்சி எப்படி இருக்கும்? இதில் செய்யும் முதலீடு வளர்ச்சி தருமா? முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிருக்கேன். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதுதான் REIT. இட்ஸ் a new concept in India. வேற லேண்ட் பேங்க்ஸ் வச்சு அந்த நியூ கான்செப்ட் ஒரு 4-5 years ஆயிடுச்சு சார். தட்ஸ் நியூ. ஓகே. அதனால ஆக்சுவலி இட் இஸ் நியூ. ஏன்னா நிறைய பேர் வந்து REITல போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி ஆக்ட் வந்த பிறகு தான் இந்த REITலாம் வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ இட் இஸ் இந்த இந்தியாவில் இது நல்லதான்னு கேட்டுறதுக்கான பதில் நான் என்ன சொல்கிறேன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்னும் அந்த சைடுக்கு வந்து வரல. ஓகே. REITs வரல. பட் PMS அண்ட் AIF ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இதெல்லாம் வந்து 50 lakhs 1 crore மேலே இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதுக்குள்ளே நம்ம இன்வெஸ்டே பண்ண முடியும். ஓகே. அதுலலாம் REITs வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்ட் பண்ணி அதில் தான் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு AIFன்றது ஒரு 7 year ஹோல்டிங் பீரியட். அது முன்னால் உங்களால் எடுக்கவே முடியாது. இட் இஸ் யூ ஹேவ் டு ஹோல்ட் இட் ஃபார் 7 years மினிமம் அண்ட் தென் எக்ஸ்டெண்டபிள் பை 1 year ஆன் மியூச்சுவல் கன்சென்ட். சரி. ஸோ ஒரு 1 கோடி ரூபா வந்து AIFல நீங்கள் போடுறதா இருந்தீங்கன்னா அது 7 years வந்து லாக் இன். ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய இந்த AIF மேனேஜர்ஸ் இருக்காங்களே, நிறைய மேனேஜர்ஸ் வந்து இந்த REITs இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தட் இஸ் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் ரியல் எஸ்டேட் டு க்ரோ. ஒரு ரியல் எஸ்டேட் இப்போ லேண்ட் பேங்க் வச்சுருக்கேன், அது வந்து நம்ம கட்டிடமாக மாக்கி அது வந்து விற்று அது லாபம் சம்பாதிக்கிறது இட் டேக்ஸ் டைம் இல்லையா? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அந்த டிமாண்ட் வரணும், அந்தந்த ஏரியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகணும், இட் டேக்ஸ் டைம். ஸோ REIT வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மே நாட் பி அ ஒர்க்கபிள் ஐடியா. பட் நீண்ட கால அடிப்படையில் டெஃபினெட்லி, ஏன்னா நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்து ரியல் எஸ்டேட் இஸ் கோயிங் டு பி அ ஃபேன்சி ஏரியா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீடு தேவை, மன தேவை, வாட் எவர் ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவை, எல்லாமே இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி REITs வில் டூ வெல். பட் அதுக்குள்ள டைம் வந்து நீங்கள் REIT வந்தாலே ஒரு 5 years அண்ட் பியாண்ட் வியூ இருந்தால் தான் இதுக்குள்ளே போய் நீங்கள் முதலீடே செய்யணும். நீங்கள் போட்டு நாளையிலேருந்து ஒன்றும் வளர்ச்சி வரலன்னு உட்காந்துருந்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டாக் ட்ரேடிங் மாதிரி REITல போய் பண்ணக்கூடாது சார். இப்போ REIT வரும்போது தான் இன்வெஸ்ட்டும் வந்துச்சு இல்லை சார்? சேமா 2 தான் லான்ச் பண்ணாங்க. இதுல அது கேள்வி இல்லை, பட் நான் கேட்குறேன் சார், அது எப்படி சார் இருக்கும்? பை அண்ட் லார்ஜ் சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ. ஆமாம், இது சேம் பிரின்சிபல் தான். அது இட் ஒர்க்ஸ் த சேம் வே. பட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல எடுத்து நம்ம பண்ற மாதிரி கிடையாது. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ இட் ரிக்வயர்ஸ் டைம். ஒரு 5 years அண்ட் பியாண்ட் உங்களுக்கு அதை வெயிட் பண்ண முடிஞ்சால் forms a good investment idea. Fine sir. சென்னை சிட்டிக்குள் ஒரு லக்ஸரி ஹோம். உங்களின் கனவு இல்லம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் பல அற்புதமான ப்ராஜெக்ட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.